ஓம் சாந்தி. 13/11/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் துக்கத்தை சகித்து கொள்வதிலேயே நிறைய நேரத்தை வீணடித்தீர்கள். இப்பொழுது உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். சத்தோ பிரதானமாக ஆகுங்கள். அப்பொழுது நேரம் பயனுடையதாக ஆகிவிடும். 21 பிறவிகளுக்கான லாட்டரியை பெற வேண்டுமென்றால் மோகத்தை வென்றவர் ஆகுங்கள். ஒரு தந்தை மீது முழுமையாக சமர்ப்பணம் ஆகிவிடுங்கள். இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நாம் புது உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்தும் பார்க்கக்கூடாது. குசேலரை போல ஒரு பிடி அரிசியை பயனுள்ளதாக ஆக்கி சத்யுக அரசாட்சியை பெற வேண்டும். ஆன்மீக தந்தை என்றால் ஆத்மாக்களின் தந்தை. இதற்கு ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்று கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பு ஒரே ஒரு முறை நிகழ்கின்றது. விசித்திரமான தந்தை விசித்திர ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். உண்மையில் ஆத்மா விசித்திரமானது. ஏனென்றால் ஷரீரம் அற்றது. இங்கு ஷரீரத்தை தாரணை செய்து அது தன்னுடைய பாகத்தை நடிக்கின்றது. இந்த ஞானத்தை தவிர பிற விஷயங்களில் மனிதர்கள் நேரம் வீணாக்கி கொண்டே இருக்கின்றார்கள். இச்சமயத்தில் தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். பிறகு அரை கல்பம் நீங்கள் பாக்கியத்தை அனுபவிக்கின்றீர்கள். அங்கு உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருப்பதில்லை. சுகத்தில் ஒரு பொழுதும் நேரம் வீணாகிறது என்று கூற மாட்டார்கள். ராவண ராஜ்யத்தில் மனிதர்களுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. இப்பொழுது தந்தை உங்களுக்கு எவ்வளவு மதிப்புடையவராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே நாம் நேரத்தை ஒரு பொழுதும் வீணாக்கக்கூடாது. ஜெகத் என்றால் முழு சிருஷ்டியினுடைய குரு. அவர் எவ்வாறு மனிதராக ஆக முடியும்? பத்தீத்த பாவனர் அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. உலக சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறுகின்றது என்று பாடப்பட்டிருக்கின்றது. எனவே பிரளயம் ஏற்பட முடியாது. இப்பொழுது இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டிருக்கின்றது என்பது உங்களது மனதில் உள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் புது உலகத்தின் அதிபதி ஆவார்கள். பழைய உலகத்தின் அதிபதி ராவணன் ஆவான். யார் முயற்சியாளர்களாக இருப்பவர்களுக்கு மிகவும் நல்ல போதை இருக்கும். பாவனமாக ஆக்குங்கள் என்று கூப்பிடவும் செய்கிறார்கள். உலக அரசாட்சியை கொடுங்கள் என்று கூப்பிடுவதில்லை. பாரதத்தை தான் பக்தி நிறைந்த தேசம் என்று கருதுகிறார்கள். ஏராளமான கோவில்கள் பாரதத்தில் உள்ளன. கிறிஸ்துவர்களுக்கோ ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்கின்றது. இப்பொழுது சொர்க்கம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. அதற்காக நாம் அவசியம் தூய்மையாக ஆக வேண்டும். தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். எனவே சார்ட் அவசியம் எழுதுங்கள் என்று பாபா கூறுகின்றார். ஆத்மாவாகி நான் எந்தவரை ஒரு அசுர செயலும் செய்யவில்லையே என்று தன்னை சோதனை செய்யுங்கள். தன்னை ஆத்மா என்று உறுதியாக உணருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பீர்களோ பிறகு அதே அளவு புதிய உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். சந்திரமண்டலம் ஆகியவற்றில் நிலத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இவை அனைத்தும் வீணாகும். சுகம் கொடுக்கக்கூடிய இதே பொருட்கள் பிறகு விநாசம் செய்யக்கூடியதாகவும் துக்கம் கொடுக்கக்கூடியதாகவும் ஆகிவிடும். இனி போக போக படைகள் ஆகியவை குறைந்து போய்விடும். அணுகுண்டுகள் மூலமாகவே உடனுக்குடன் வேலை ஆகிக்கொண்டே போய்விடும். சமயத்தில் திடீரென்று விநாசம் ஆகிவிடும். பிறகு சிப்பாய்கள் ஆகியோரும் இறந்து விடுவார்கள். சாட்சியாக பார்ப்பதில்தான் ஆனந்தம் இருக்கின்றது. நீங்கள் இப்பொழுது ஃபரிஸ்தா ஆகி கொண்டிருக்கின்றீர்கள். நமக்காகத்தான் விநாசம் ஆகின்றது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எப்படி சம்ஸ்காரமோ அதற்கேற்ப ஜென்மம் கிடைக்கின்றது. நீங்கள் மிகவும் உயர்ந்த குலத்தில் சென்று பிறவி எடுப்பீர்கள். உங்களைப் போல கர்மம் செய்பவர்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சம்பாத்தியம் ஆகி கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் மிக கவனமுடன் முயற்சி செய்ய வேண்டும். பாபா யாரிடம் பணம் ஆகியவை வாங்க மாட்டார். குழந்தையினுடைய ஒவ்வொரு துளி துளியின் மூலம் குலம் ஆகின்றது.
ஒரு சிலர் ₹1 கூட அனுப்பி விடுகிறார்கள். பாபா ஒரு செங்கல்லை வைத்து விடுங்கள் என்பார்கள். பாபா நீங்கள் வந்தீர்கள் என்றால் நாங்கள் சமர்ப்பணம் ஆகிவிடுவோம் என்று நீங்கள் கோரிக்கொண்டே வந்துள்ளீர்கள். இப்போது இந்த ஷரீரத்தின் மூலம் எந்த ஒரு விகர்மம் செய்யக்கூடாது. ரிஜிஸ்டர் கெட்டுவிடும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு அசுர செயலும் செய்யக்கூடாது. ஒரு தந்தையின் நினைவில் போதையில் இருக்க வேண்டும். பாவனமாக ஆகுவதற்கான அடிப்படை முயற்சி அவசியம் செய்ய வேண்டும். சோழிகளுக்கு பின்னால் தங்கள் விலை மதிப்பிட முடியாத நேரத்தை வீணாக்காமல் ஸ்ரீமத் மூலம் வாழ்க்கை சிறந்ததாக ஆக்க வேண்டும். தன்னை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்து மாயை தாசியாக மாற்றக்கூடிய சகஜமாக முழுமை அடைந்தவர் சம்பன்னமானவர் ஆகுக. இப்பொழுது உங்களுடைய நேரம் அனைத்து பிராப்திகள், அறிவு, குணம் மற்றும் சக்திகளை உலக சேவைக்காக அர்ப்பணம் செய்யுங்கள். எந்த எண்ணம் எழுப்பும் போதும் அது விஸ்வ சேவைக்கான எண்ணமோ என்று சோதனை செய்யுங்கள். அப்படி சேவைக்காக அர்ப்பணம் செய்வதன் மூலம் நீங்கள் சகஜமாக முழுமை அடைந்து விடுவீர்கள். சேவையில் தன்னைத்தான் ஈடுபடுத்தி கொள்ளும்போது சிறிய பெரிய பரீட்சைகள் அல்லது சோதனைகள் தானாகவே சமர்ப்பணம் ஆகிவிடும். பிறகு மாயை கண்டு பயப்பட மாட்டீர்கள். சதா வெற்றியாளராக ஆகக்கூடிய குஷியில் நடனம் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். மாயை தன்னுடைய வேலைக்காரனாக அனுபவம் செய்வீர்கள். தன்னை சேவைக்காக அர்ப்பணம் செய்தால் மாயை தானாகவே அர்ப்பணம் ஆகிவிடும். உள்நோக்கும் முகத்தின் மூலம் வாயை மூடிவிடுங்கள். அப்போது கோபம் முடிவுக்கு வந்துவிடும். எப்படி ஸ்விட்சை ஒரு நொடியில் போட்டு அணைக்கின்றோமோ அதேபோல் ஒரு நொடியில் ஷரீரத்தின் ஆதாரத்தை எடுப்பது மற்றும் ஒரு நொடியில் ஷரீரத்தை கடந்து அஷரீர நிலையில் நிலைத்து நிற்பது என்பது ஏற்பட வேண்டும். அவ்வப்போது ஷரீரத்தில் வருவது, அவ்வப்போது அஷரீரி ஆகுவது அவசியம் ஏற்பட்டால் ஷரீரம் என்ற ஆடையை அணிவதும் அவசியமில்லையெனில் ஷரீரத்திலிருந்து நீங்கியிருப்பது என்பதும் வேண்டும். இந்த பயிற்சியை செய்யுங்கள். இதைத்தான் கர்மாதித் நிலை என்று சொல்லப்படுகின்றது. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.